ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒவ்வொரு விதமான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணுறேன், எப்படி பிளான் பண்ணுறேன், அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது வர இருக்கிற அக்டோபர் மாதத்தில் எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே அதை பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய மணி சேவிங் சேலஞ்சை வந்து பார்த்துட்டு அதையும் ஃபாலோ பண்ணி அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மெத்தட் ஆஃப் சேவிங் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஒரு 2 அல்லது 3 மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தடில் நம்மளால் சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் இன்னொரு மெத்தடில் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 3 விதமான சேமிப்புகளை நான் வந்து இந்த மாதமும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தினசேமிப்பு. இந்த தினசேமிப்பு எப்படி வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உண்டியல் சில்வரில் வந்து வாங்கி இதில் வந்து லாக் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து போட்டதுக்கப்புறம் ஏதாவது நம்மளுக்கு பணம் தேவைப்படும் போது நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைஃப் லாங் பண்ண போகிறோங்கிறதுனால சில்வரில் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பாத்திர கடையிலேயே கிடைக்குது. ஜஸ்ட் இது வந்து 100 ருபீஸ் தான். ஒன்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 20 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் தான் நான் வந்து இப்போ வந்து உங்களோட எப்படி சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாரத்தில் 5 நாட்கள் மட்டும்தான் சேமிக்க போகிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 5 நாள், 7 நாளில் நம்ம ஏதோ ஒரு 5 நாட்கள் பணம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா 10 ருபீஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொதல் நாள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 ரூபாயை எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம வந்து உண்டியலில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே அப்படியே டபுளாக வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து ட்ரை தான் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2வது நாள் வந்து 20 ரூபாய். நம்ம வந்து இந்த மாதிரி 20 ரூபா இப்போ வந்து ரொம்பவும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் கண்டிப்பாக ஒரு 20 ரூபாயை நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே டபுள் ஆகுது. இதை நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் கேட்கலாம், இதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்னா 40 ருபீஸ் இல்லைங்களா. அப்போ 40 ருபீஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து 40 ரூபாயை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உண்டியலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபா, 80 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா 80 ரூபா போடணும். 80 ரூபாய்க்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து 160 ரூபா போடணும். பட் வந்திங்கன்னா இந்த 10 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக நம்ம போட்டுற முடியும். 80 ரூபா, 160 ரூபா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இதுதான் ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிற தினசேமிப்பு. 10, 20, 40, 80, 160. பட் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இதை வந்து இப்படியே நம்மளால் வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா 10, 20, 10, 20 இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். உங்களால் என்ன அமௌண்ட் இல்லை அப்படின்னா 40, 40, 40, 40, 40 அந்த மாதிரி கூட சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வாரத்தில் 5 நாள் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்படி நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னா எவ்வளோ சேமிப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் 5 நாள் சேமிக்கிறோம். இப்போ 5 நாள் சேமிக்கும் போது நம்மளுக்கு கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா 310 ரூபா கிடைக்குது. ஒரு வாரத்தில் 310 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. அதே 4 வாரம் தொடர்ந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா 2040 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 2000 ரூபா சேமிச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் நான் வந்து அதாவது செப்டம்பர் மாதத்தில் நான் ஒரு விதமான சேமிப்புகள் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா இதை உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து போன மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சுக்கான ஒரு மெத்தடை தான் உங்களோட நான் காமிச்சிட்ருக்கேன். இது என்ன மெத்தடு, நான் எப்படி சேவ் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஒரு 3 மெத்தட் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன், எப்படி சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸாக இருக்குது.
இதை வந்து நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் முடியலை, முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்துக்கான வார சேமிப்பு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நம்ம பட்ஜெட் ஒதுக்குறோம் இல்லைங்களா, அதிலேருந்து வாரம் ஒரு ரூ. 150 கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் எப்படிங்க வாரம் ரூ. 150? கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஒரு உங்களால் ரூ. 50 சேவ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ அது மாதிரி 4 வாரம் பார்த்தீங்கன்னா ரூ. 150 சேமிச்சுன்னா ஒரு ரூ. 600 எனக்கு கிடச்சிருது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வாரத்துக்கு ஒரு ரூ. 100 எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அப்படி 4 வாரம் எடுத்து வச்சுன்னா ரூ. 400 கிடச்சிரும். இப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா டோட்டலாக வார சேமிப்பில் பார்த்தீங்கன்னா 600, 400, ரூ. 1000. ஆல்ரெடி ரூ. 2000 இங்கே வந்து ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஒரு ரூ. 1000. இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 3040 வந்துருச்சு. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில சேமிப்புகள் பண்ணலான்னு இருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியுமே நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ₹20 காயின். இது வந்து நம்மளுக்கு வந்து 75th இயரோட சுதந்திர தின விழாவுக்காக வெளியிடப்பட்ட ₹20 காயின். எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் வந்து யாருக்காவது கிடச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் வந்து இது ஒன்று தான் இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் இது மாதிரியும் வித்தியாசமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணலாங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ₹10. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ₹10 வந்து செல்லாதுன்னு சொல்கிறதுனால நிறைய இடங்களில் ₹10 வந்து காயின் கிடைக்கிறதில்ல. பட் வந்து கிடைச்சதை நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி இப்போ வந்து 75வது சுதந்திர தின விழாவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ₹5 வந்து புதுசாக வெளியிட்டாங்க. அந்த ₹5 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து 3 ₹5 காயின் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் கிடச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியும் நம்ம வந்து வித்தியாசமாக அப்படியே டார்கெட் வச்சுக்கிட்டு இதில் சேர்க்கணும், அதில் சேர்க்கணும், அப்படி சேர்க்கணும், இப்படி சேர்க்கணும் அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கையில் எடுத்துக்கிட்டு சேமிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ₹5 சேமிக்கிறது, ₹10 சேமிக்கிறது, அல்லது வந்து இந்த மாதிரி புது ரூபாயாக சேமிக்கிறது, இது மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ மாத சேமிப்பில் எப்படி பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து நான் வந்து டெய்லி ஒரு ₹10 சேவ் பண்ணால் அப்படின்னா 20 நாளைக்கு ₹200 கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூஸ் நீங்கள் சொல்லலாம், பாலில் கூட பணத்தை மிச்சப்படுத்தணுமா, அப்படி என்ன கஞ்சத்தனமாக சேமிக்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். பட் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். காலையில் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில சமயங்களில் அந்த வரக்காப்பி இருக்குது இல்லைங்களா, பால் இல்லாமல் போட்டு நாங்கள் குடிச்சிருவோம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து மீதம் தான் ஆகுங்கிறதுனால நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பெட்ரோலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நான் வந்து வாரத்தில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருப்பேன். அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு ₹100 மேக்ஸிமம் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் முடியுதா அப்படிங்கிறது தெரியலை. இப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் ஒரு ₹200, இதில் ஒரு ₹400, ஒரு ₹600 இதில் கிடைக்குது. இப்போ வந்து இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தின சேமிப்பில் 2040, வார சேமிப்பில் ₹1000, மாத சேமிப்பில் ₹600, ₹3640 நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து எவ்வளோ சேவ் பண்ண முடியுது, எந்த சிஸ்டத்தில் என்னால் சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களோட சேலஞ்ச் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.